இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 18ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு அதிகாரம் 14 இறைவசனங்கள் 13-21 இயேசு 5000 பேருக்கு மேல் உணவளித்த அற்புதத்தை காணுகிறோம். இதில் 3 முக்கிய அம்சங்களான இயேசுவின் இரக்கம், கடவுள் சீடர்களின் இயலாமை மற்றும் தேவையின் மிகுதி ஆகியவற்றை பார்க்கிறோம். இந்நிகழ்ச்சியின் பின்னணி என்ன? இயேசு தனித்து செல்லுதல். யோவானின் மரணத்தை கேள்வியுற்ற இயேசு படகில் ஏறி தனி இடத்திற்கு செல்லுகிறார். ஆனால் மக்கள் கூட்டம் அவர் செல்லும் இடம் அறிந்து பின்தொடர்கின்றனர், தேடி வருகின்றனர். கூட்டத்தை கண்ட இயேசு மனமிறங்கி அவர்களிடம் இருக்கும் நோயாளிகளை குணமாக்குவதை பார்க்கிறோம். நேரம் செல்ல செல்ல சீடர்கள் இயேசுவிடம் வந்து மக்களை உணவு வாங்க செல்லும்படி கேட்டனர். இயேசு நீங்களே அவர்களுக்கு உணவு தாருங்கள் என்கிறார். நாங்கள் எங்கே போவோம் என்று சீடர்கள் பதில் கூறுகின்றனர். வெகு தூரம் தேடி பயணம் வந்தவர்கள் பயணத்திற்கு தேவையான உணவு, தண்ணீர் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் யாரும் அதை வெளியே காண்பித்து கொள்ளவில்லை. ஒரு சிறுவன் மட்டும் எடுத்து கொடுக்க இயேசு அதை உயர்த்தி எல்லோருக்கும் காட்டி வானகத் தந்தையை நோக்கி ஜெபித்து அதை பிட்டு கொடுக்கின்றார். இயேசுவின் போதனைகளை கேட்டு அதன்படி நடக்க ஆசைப்பட்ட பெருங்கூட்டம் தாங்கள் வைத்திருந்ததையும் பகிர்ந்து கொடுக்க அங்கே புதுமையான பகிர்தல் நடந்தது. அனைவரும் வயிறார உண்ட பின்பும் 12 கூடைகள் நிறைய உணவு மீதம் இருந்தது. உண்மையின் விளக்கம் என்னவென்றால், நம்மிடம் உள்ள சிறிய முயற்சியை, சிறிய சிறிய வளங்களை இயேசுவிடம் கொடுத்தால் அது தானாக பெருகி நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாறும். இயேசு மக்களின் உடல் மற்றும் ஆன்மீக தேவைகளை புறக்கணிக்காது கவனித்துக் கொள்வது போல ஆயன்களாகிய நாமும், அவர் வழி செல்லும் சீடர்களாகிய நாமும் தேவையில் இருக்கும் தேடும் மக்களின் உடல் மற்றும் ஆன்மீக தேவையை புறக்கணியாது நிறைவேற்ற வேண்டும் என்பதும், அவ்வாறு நிறைவேற்றினால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் புதுமைகளே, அற்புதங்களே, அதிசயங்களே ஆகும். ஆமென்.